ஒரு 1 1/2 வயசு பையன் அர்ஷித். ஸோ 18 மாதங்களே ஆயிருக்கு அந்த பையனுக்கு. 2 பக்கம் கை உடைஞ்சு ஒரு வீடியோ விளாகர் எடுக்கிற ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. அவங்க அம்மா பல்லு காட்டிக்கிட்டு பேசியிருக்கோம். சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த 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 நியூஸ் சம்மந்தமாக படிக்கிறேன். ஒன்றா படிக்கிறேன் என்ன நியூஸு, என்ன மேட்ரு அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கும்போது தான் என்னன்னு தெரியும். ஒரு குழந்தைக்கு நடந்திருக்குன்றப்போ அதை பற்றி பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் உள்ளே போய் நம்ம நுணுக்கமாக பார்க்கும்போது, இந்த அர்ஷித்ன்ற சின்ன பையன் அகில் அப்படின்றவங்க அப்பா பேர், அகிலா அப்படின்றது அவங்க அம்மா பேர். ஸோ இவங்க ஒரு ஃபேமிலியாக இருந்திருக்காங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அதாவது உண்மையான அந்த குழந்தையோட அப்பா, பயாலஜிக்கல் ஃபாதர், அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போன பிறகு அந்த குழந்தை இருக்குல்ல, ஸோ அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா எடுத்துகிட்டு தனியாக போயிட்டாங்க. ஸோ அப்போ லிவிங்கில் ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தன் வரான், ஒரு கொடூரம் வரான். அந்த கொடூரம் வரும்போது தான் இங்கே இந்த குழந்தைக்கான அச்சுறுத்தலும் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான ஆரம்பமும் அங்கே தான் ஆரம்பிக்குது. இல்லீகல் அஃபேர். இந்த இல்லீகல் அஃபேரை அஃபிஷியல் பண்ணாங்க. யார் வேணால் யார் கூட வேணால் இருக்கலாம், அவங்க விருப்பப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? பாலியல் அத்துமீறல்கள், இல்லீகல் அஃபேர்னால் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு. அது மாதிரி இப்போ இருக்க ரீசெண்டாக அந்த பாலியல் தொழில் செய்கிறாங்கல்ல, அதை லீகலைஸ் பண்ணுற மாதிரியும், அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அதை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்கள அச்சுறுத்த பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. சரி, அந்த கேட்டகரிக்குள்ளே போகிறவங்க, அதுக்காகவே போகிறவங்க ஓகே, பிரச்சனை கிடையாது. பட் பர்டிகுலராக இதை வச்சுமே ஒரு மாஃபியா கேங் வேலை செய்யும். எங்கேயோ நம்ம குழந்தைய கடத்தி, எங்கேயோ வந்து பெண்ணை கடத்திட்டு வந்து, பெண் கடத்துகிற நியூஸ்லாம் நிறையா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஃபாதர் பஞ்சாபில் குழந்தைய ஸ்கூட்டியில் கூட்டி வந்திருக்காங்க. வீட்டு வாசல்லேருந்தே குழந்தைய கடத்திட்டு போகிறாங்க. ஒரு ஆட்டோவில் இருந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த பாலியல் இது அஃபிஷியல் ஆக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த தொழில் மூலியமாக சம்பாதிக்கிற ஒரு கேங்கு, இந்த ரோட்டில் பிச்சை எடுக்க வர்றாங்கல்ல, இந்த மாதிரி கேங்கு இதுக்கும் ஆட்களை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ இது மாதிரி பண்ணாங்கன்னா, மண்டைய கழிவு இதெல்லாம் பண்ணாங்கன்னா இதுவும் ப்ராப்ளம் தான். ஸோ சமூகத்தில் ஒழுக்க நெறிகளும் அவேர்னஸும் வராமல் இங்கே எந்த ஒரு சட்டத்திட்டமும் கொண்டு வந்தால் எதையும் மாற்ற முடியாது. புரிதல் வரணும். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இந்த குழந்தை விஷயத்துக்கு வருவோம். 1 1/2 வயசு குழந்தைங்க அது. அதுக்கு என்னங்க தெரியும்? 51 காயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு முதல் கட்ட விசாரணையில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரேத பரிசோதனை செய்வாங்கள்ல, ஸோ உடலுக்கு ஒரு ஆய்வு செய்வாங்கள்ல, அது பண்ணிட்டு வந்தோடனே 90க்கும் மேற்பட்ட காயங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏ 1 1/2 வயசு குழந்தைடா அது. 1 1/2 வயசு குழந்தை என்னடா பண்ணுவீங்க? எனக்கு புரியல. எங்கள் வீட்லேயும் குழந்தைங்களாம் இருக்குது. கீழே விழுந்துட்டாலே எனக்கு அப்படியே பதறுது. என்னடா அப்படியே ஒழுங்கா பார்த்துக்க மாட்டேங்க, வச்சுக்க மாட்டீங்களா? எனக்கு அப்படியே பக்குன்னு இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட இங்கே கான்சியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். வெளியே இருப்பான், அவன் சவுண்டு கேட்கும், படி ஏறானா, இது கான்சியஸ் பாதி. ஒரு மூளை அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும், இன்னொரு மூளை அங்கே இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கான், ஏது பண்ணிட்டு இருக்கான், படியில் ஒழுங்கா ஏறானா? என்னடா டே, எனக்கு புரியலடா. எனக்குலாம் மனுஷங்க தானடா நீங்களாம். வேற ஒருத்தன் குழந்தையா இருந்தானே, எவன் குழந்தையா இருந்தானடா? குழந்தைடா அது. அது வெறும் குழந்தை. அந்த நியூஸை நான் படிக்க எனக்கு இன்னொரு மாதிரி உள்ளுணர்வு ஒரு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி கூரமான மனிதர்கள்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்றப்போ, இது மாதிரி ஏகப்பட்ட கேசஸ், எவ்வளோப்பட்ட நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த பர்டிகுலர் அந்த நியூஸ் ஏன் அப்படின்னா, இந்த நியூஸ் ஏன் இப்போ பரபரப்பாச்சு தெரியுமா? அந்த குழந்தைய அவங்க அம்மா எடுத்துகிட்டு போய் ஒரு இன்டர்வியூ மாதிரி வீடியோ கொடுக்குறாங்க. அந்த பொம்பளை சிரிக்கிறா. உட்காலியோ வாய பல்ல காட்டிக்கிட்டு, நான் பயங்கரமாக பேசணும்னு தான் நினச்சி வந்தேன், வேண்டாம், சின்ன பசங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ கேவலமாக பல்லு மயிரை காட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறான். சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துருச்சுன்னு. என்னங்கடா பெத்தவ தானே நீ? அவங்க அம்மா, இந்த அகிலா இருக்கால, இவனோட அம்மா வந்து கேட்டிருக்காங்க, பிள்ளைய என்கிட்ட கொடுத்துரு, நீ எவன் கூட வேணா எப்படி வேணா போ, பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்டிருக்காங்க. குழந்தைய கையை உடைச்சு, அந்த கேட்ட நியூஸ்க்கு அப்புறம் அந்த கை உடஞ்ச நியூஸ் நடக்குது. இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க பதறாங்க. கேஸ் கொடுத்துருக்காங்களாம், இந்த பிள்ளையை கொடுத்துருங்க, இந்த பிள்ளையை அவங்க ஒழுங்காக பார்த்துக்க மாட்டுறாங்க, ஒழுங்காக இல்லை அப்படின்னு கேஸ் கொடுத்துருக்காங்களாம். அப்படியும் கொடுக்கல பிள்ளைகளை. இந்த காவல்துறை வந்து ஒரு குழந்தையோட அந்த கஸ்டடி எடுக்கிறது, குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி இல்லாத அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் கொடுக்குறாங்கன்னா என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். அவங்க அந்த இடத்துல டீட்டெயிலாக விசாரிச்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தையோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அதை அவங்க பண்ண தவறிட்டாங்க. அவங்க பண்ண தவறுனால அந்த குழந்தையோட உயிர் போச்சு. இது மேலே காவல்துறை மேலேயோ, இல்லை அந்த பெத்த தாய் மேலேயோ, இல்லை அந்த அந்த கொடூர இருக்கான்ல அவன் மேலேயோ எந்த குற்றமும் சொல்ல முடியாது. என்ன ஒண்ணுன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க அக்கம் பக்கத்தினர் இதை கவனிச்சிருந்திருக்காங்க. இந்த குழந்தைய வந்து வெயிலில் இருந்திருக்கு, வெயிலில் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு தெரிஞ்சிருக்கான், தெரிஞ்சிருங்க. பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் தெரிஞ்சிடும். ஒரு குழந்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, பார்த்துக்கிறாங்க, இவங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும்.
ஸோ அப்படி தெரிஞ்சவங்க சரி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன், அவங்க வீட்டு பிரச்சனை நமக்கு எதுக்கு அப்படின்னு ஒதுங்கி போகிறாங்க பார்த்தீங்களா, கவனிக்காமல் விட்றாங்க பாருங்க. அந்த விஷயம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் சமூகத்தில் ஒற்றுமை இல்லாததான். கடைசி ஒற்றுமை ஆனாங்க எப்போ தெரியுமா? அவனை அந்த விசாரணைக்காக என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு அந்த இடத்துக்கு கூட்டிடுவாங்க. என்ன இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்ல அங்கே கூட்டி வந்தாங்க. அடிச்சு ஓட விட்டாங்க. போலீஸ்காரங்க பாதுகாப்பு அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக கோவமாக இருக்குது. போலீஸ்காரங்க வீட்டிலாம் குழந்தை இல்லையா? விட்டுற வேண்டியதானே, கொஞ்சம் அப்படியே லைட்டாக விட்டுற வேண்டிய, நல்லா அடி வாங்கி சாக வேண்டியதானே. பச்சை குழந்தைய கடைசி செவுத்துல அடிச்சிருக்காங்க அவன். கூ செவுத்துல பிள்ளைய அடிச்சு உள்ள ப்ளீடிங் ஆயிருக்கு. பிரெயின்ல உடம்புக்குள்ள ப்ளீடிங் ஆகி தான் அந்த குழந்தை இறந்துருக்கு. என்ன போய் சொல்லியிருக்கான் தெரியுமா? அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் தொண்டைக்குள்ள ஏதோ சிக்கிருச்சான், உணவு போய் சிக்கிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே டாக்டர்ஸ்க்கு தெரியுமில்ல எத்தனை பேர் எத்தனை கேசஸ் பார்க்குறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லை இதில் காயங்கள் இன்னும் வித்தியாசமாக இருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டோன்னு, இல்லை நீங்கள் இதை மட்டும் பாருங்க அப்படின்னு உழப்பிருக்கான். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. அப்போ தான் அவன் சிக்கிறான். அந்த அவங்க மாமியார் இருக்காங்க, அவங்க அம்மா, அதாவது அந்த பொண்ணோட அம்மா வந்து கன்ஃபார்மாக அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரியும் இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே உங்க மேலே சந்தேகம் வலுத்துருக்கு, கேஸ் கொடுக்க வரைக்கும் போயிருக்கு. அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த நாதாரி பையில தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் கார் வச்சிருந்த காரை கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்தி போட்டு நொறுக்கிட்டாங்க. அதனால என்ன ஆக போகுது? அந்த காரை நொறுக்கிறதுனால என்ன ஆக போகுது? தப்பு. இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கும் வரை எந்த ஒரு மாற்றமும் வராது. தனி மனித ஒழுக்கம். இப்போதான் நம்ம வந்து இந்த கொடூர குஸ்காருக்கான இந்த திருட்டு கம்முனாட்டி நாதாரி பையோடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பார்க்க வேண்டியது இருக்கு. அமீனா அப்படின்ற ஒரு பொண்ணை இவங்க ஏற்கனவே இவங்க எல்லாரோட பேரையும் பாருங்களேன், எல்லாருக்கும் லெட்டர்ஸ் ஏல தான் வருது. எல்லாருக்கும் லெட்டர்ஸ். இந்த சம்பவத்தில் தொடர்பு பட்ட எல்லாருக்கும் அந்த குழந்தை பேரும் ஏழத ஆரம்பிக்குது, அவங்க அம்மா பேரும் ஏழத ஆரம்பிக்குது, இந்த திருட்டு கம்முனாட்டி நாதாரி பேரும் ஏழத ஆரம்பிக்குது, ஏற்கனவே இறந்து போனார்ல முன்னாள் கணவர் அவர் பேரும் ஏழத ஆரம்பிக்குது. இந்த திருட்டு தாயில் இருக்கான் அவனோட முன்னாள் மனைவி, இவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் இறந்து போயிட்டாரு, இது கோமாக்கு போயிடுச்சு. ஏன் கோமாக்கு போச்சுன்னு பார்க்கும் போது தான் இங்கே சிக்கலே ஆரம்பிக்குது. அஸ்கர் திருட்டு கம்முனாட்டி நாதாரி பையன் முள்ள மாதிரி முடிச்சு வைக்க இந்த அவனோட மனைவி, முன்னாள் மனைவி தான் அமீனான்றவங்க. அவங்கள்ட்ட வரதட்சணை கொடுமை கேட்டு அடிச்சு துன்புறுத்தி செவுத்துல அடிச்சு கோமாங்க போயிருக்காங்க. அவங்களுடைய புகைப்படம் பார்த்தேன், முடியெல்லாம் வெட்டி கோமா ஸ்டேஜில் இருந்து டிவோர்ஸ் வாங்கி போயிட்டாங்க. இது இந்த திருட்டு கம்முனாட்டி நாதாரி பையன் ஒரு சைக்கோ பார்த்து போல. அவனை அப்பவே எதையாவது பண்ணி உள்ள தூக்கி போட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை இருந்திருக்குமா? இன்னொரு ரிலேஷனுக்குள்ள போய் லிவிங்ல இருந்துக்கிட்டு எல்லாம் லீகல் பண்ணீங்க, யாரு கூட இருக்கலாம்னு. இதோட நமக்கு இந்த மாதிரி நியூஸஸ்லாம் பெரிய லெவலில் நடக்கிறனால, பெரிய லெவலில் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறனால தான் நம்ம பேசப்படுறோம். பட் இதை பின்னாடி இது மாதிரி லட்சக்கணக்கான செய்திகள் இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர்னால. சட்டத்திட்டங்கள் போடுறது மக்களை படுத்துறதுக்கும் ஒழுங்கு நெறி கொண்டு வரதுக்கு தான். அதுவே அவங்களுக்கு பாதகமாக மாறுதுன்னா யோசிச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நான் உள்ளே வரலை, டீப்பாக நம்மளுடைய உண்மை நம்ம தேடுவோம்ல, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வரவே இல்லை. இந்த வீடியோ முழுக்க அந்த குழந்தைய பற்றி ஒரு விஷயம் தான். இதில் நம்ம வேணாம், உள்ள நோண்ட வேணாம், அது வேண்டாம். பட் பொதுவாக சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுவோம். தயவு செய்து குழந்தைங்கள சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லீகல் அஃபேர், இந்த மாதிரி அஃபேர் இருக்குன்னா அந்த குழந்தைங்கள யாருக்கிட்ட இருந்தால் சேஃபாக இருக்குமோ அங்கே கொடுத்துருங்க. எத்தனையோ அனாதை ஆசிரமம் இருக்குது, அங்கே கூட பிள்ளையை போய் தொலைஞ்சிருங்க. சனியங்களா எவனாவது ஒருத்தனாச்சும் காசை கொடுத்து அந்த குழந்தைங்கள படிக்க வைப்பேன். அவன் பிறந்த நாளுக்கோ அவன் லவ்வருக்கு பிறந்த நாளுக்கோ ஏதோ ஒரு கருமத்துக்கு அவன் நல்லவனா மாறுறதுக்காக காசை கொடுத்து எதையாவது ஒன்று பண்ணிட்டு போவான். அது மூலியமானாச்சும் அந்த குழந்தை நல்லபடியாக வாழ்ந்துடும். 3 வேளை சோறை தின்னுட்டு ஏதோ ஒரு எஜுகேஷன் படித்து ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து போயிடும். உங்களை மாதிரி கொடூர இவங்க கூட இருந்துட்டு அப்பா கூட இருக்கேன், ஆத்தா கூட இருக்கேன், இந்த குழந்தை அவங்க அப்பா இறந்துட்டார்ல, அவங்க அப்பா அப்படி இருந்திருந்தானே எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாரு. இல்லை இப்படி நடக்க விட்டுருப்பாரா? அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த குழந்தை இறந்துருச்சுல, அந்த பிளட்டு, இந்த பழைய ட்ரெஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு எரிச்சிருக்கா, எவிடன்ஸை அழிக்க முயற்சி பண்ணியிருக்கா. இந்த பொம்பளைலாம் சும்மா விடலாமா? இந்த கம்யூனிட்டி இவங்கெல்லாம் சிறையில் அடைச்சு ஏற்கனவே இதே மாதிரி தானே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து ஒருத்தனை கொண்டா, அவர் கிறுக்க முண்டா இந்த ஊரில் தான். இன்னொரு பைத்தியக்காரி குதியிருப்பாங்க, வேற பிரியாணி கறிக்காக போயிட்டு குழந்தை தூங்குற மாதிரி தான் இருக்குது, பிள்ளையே கொண்டு விட்டு உட்காந்து பேசுகிறாங்க. குழந்தை தூங்குற மாதிரியே இருக்குது, வாய்ஸ்லாம் இருக்குது, அந்த வாய்ஸ்லாம் இன்னமும் இன்டர்நெட்டில் இருக்குது. ஏண்டா அந்த 5 நிமிஷத்துக்காக என்னடா பண்ணுறீங்க, என்னென்னலாம் பண்ணுறீங்க? ஏண்டா பாத்ரூம் போனால் 5 நிமிஷத்தில் முடிஞ்சுடா, 5 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கில்ட் ஃபீல் வந்து சுத்த மூட்டை வந்து படுத்துருவேன். இதுக்கு என்ன இன்னொருத்தர் லைஃப்குள்ளே போய் ஒருத்தவங்க வாழ்க்கையை அழிச்சு அந்த 5 நிமிஷத்துக்காக என்னென்னலாம் பண்ணுறீங்க பாருங்க.
ஏன்னா என்னத்தெல்லாம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல சீரியஸ்லி. இதுக்கு எந்த மாரி தனி மனித ஒழுக்கமும், சுய கட்டுப்பாடும் வரலைன்னா, இங்க ஒண்ணுமே புடுங்க முடியாது. இவைங்கள்ட்ட போய் தனி மனித ஒழுக்கமும், சுய கட்டுப்பாடும் சொல்ல முடியுமா? இவைங்கலாம் எத பார்த்து வளர்ந்தவைங்க? சினிமாவ பார்த்து வளர்ந்தவைங்க. சினிமால இருக்க ஹீரோஸ்லாம் என்ன பண்றாய்ங்க? பாலியல் தூண்டுதல், தீண்டுறது எல்லாத்துலயும் ஐட்டம் சாங். எல்லாத்தையும் ஐட்டம் சாங் கொண்டு எதுக்கு கொண்டு வர? அப்ப இவனோட வக்ர புத்தி இருக்கிறதுனால தானே காசா மாத்துற? இங்க இருக்க சிஎம் இருக்காப்ல, இவர் நடிச்ச படத்துல எந்த படத்துல ஐட்டம் சாங் இல்லாத படம் இருக்குன்னு சொல்லு பார்ப்போம். எதுக்கு படம் வச்சிருக்கேன்? அந்த ஐட்டம் சாங் எதுக்கு வச்சிருக்கேன்? ஏன்னா ஐட்டம் சாங்ல தான் இந்த ஐட்டமே வந்துச்சு. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி கேடுகட்ட குப்பைகள் எல்லாத்தையும் செஞ்சு விட்டுருவாங்களாம். இந்த சமூகம் அழுக்கா இருக்கான், அந்த அழுக்க வச்சே மேலே ஏறி வந்துருவாங்களாம். திருப்பி இந்த சமூகத்தை குறை சொல்லுவாங்களாம். எப்பட்றா டேய், வளரும் போது நியாயமா நீ நல்ல விஷயங்களா சொல்லிக் கொடுத்து உன் படங்கள்லாம் யூனிக்கான படங்கள், எதுலையுமே ஆபாசம் இருக்காது, எதுலையுமே புகைப்பிடிப்பது இருக்காது, எதுலையுமே ஆல்கோஹாலிக் குடிக்கிறது, இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு அழகான கதை அம்சம் இருக்கும் அப்படின்ற ஒரு படத்தை நடிச்ச ஹீரோ எவனாவது ஒருத்தன் பெரிய ஆளை சொல்லுவாங்க? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த மக்களை இதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிட்டு இந்த மக்களுக்காக நாங்கள் படம் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரானுங்க. அதாவது உங்க மேல பழி தூக்கி போடுறாங்க. இதை இப்படியே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. உத்தரப்பிரதேசத்தில் இதே மாதிரி ஒரு குழந்தைய இதே மாதிரி இல்லீகல் அஃபேர் தான். ஒரு பெண்ணுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, அம்மா வீட்டில் இருக்காங்க. அந்த குழந்தைய ஒரு திருட்டு அவனை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணுவானான்ற அளவுக்கு இருக்கு. பார்க்க நீட்டாக இருக்க மாதிரி இருக்கான். ஆனால் இவங்க தான் சைக்கோ பார்த்தா இருக்காங்க. அந்த பொண்ணை நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்கேன், லவ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கா. இல்லைம்மா எனக்கு ஏன்னா ஏற்கனவே டைவர்ஸ் ஆகி வந்திருக்கு, அது ஏற்கனவே ஒரு என்ன மென்டலில் இருந்திருக்குமோ தெரில. ஸோ எனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கு. ஒரு பொண்ணு வேணான்றுச்சுன்னா தயவு செய்து ஸ்டாக் பண்ணாதீங்க. அது தேவையே இல்லாத வேலை. உங்கள் திறமையும் உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்கள் தகுதியை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஆட்கள் வருவாங்க. இதை நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா அதெல்லாம் அவங்க விருப்பம். ஸோ உங்கள் தகுதியும் உங்கள் வேல்யூவும் அதிகப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கான தேவைகள் உங்களை தேடி வரும். எதையும் தேடி போக தேவையில்ல. ஆனால் நீ தேடி போகிறேன்னா நாதாரி பையில நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லாத ஆளுன்னு அர்த்தம். ஸோ அந்த பெண்ணை போய் அணுகியிருக்க அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சு. அந்த குழந்தைய கடைக்கு தூக்கிட்டு போகிறேன்னு கேட்டிருக்கான். இவன் ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கு ஒரு ரூட் விட்டுருக்கான். இந்த பிள்ளை யோசிச்சிருக்கணும்ல. இது யாருக்கு இங்கே புரிதல் இருக்குது கொடுத்துருக்காங்க. அந்த பையன் சிசிடிவி வீடியோ இருக்குது. அவன் சிசிடிவி கேமரா பார்த்து தான் அப்படி பண்ணுறானா இல்லை எப்படி பண்ணுறான்னு தெரியல. சீரியஸ்லி தூக்கி போட்டுக்கிருக்காங்க. தலகாணி மாட்டை தூக்கி போட்டுக்கிருக்காங்க. செத்து போச்சு அந்த குழந்தை. அதுவும் 18 மாதம், கிட்டத்தட்ட 1.5 வயசு பிள்ளை. எப்படி சேம் கேட்டகரி நடக்குது நார்த் இந்தியாலையும் சவுத் இந்தியாலையும்? ஒரே கேட்டகரி 1.5 வயசு குழந்தை அடிச்சு அந்த குழந்தை செத்து போச்சு. சீரியஸ்லி இந்த நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு கூட தெரியல, நான் போட்டு விடுறேன் பாருங்க. இது மட்டுமா, இன்னைக்கு இப்போ ஒரு ரீல்ஸ் இந்த நியூஸை பார்த்துட்டே இருக்கும்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணி விடுறேன். கீழே ஒருத்தன் கூட்டி வரேன், அப்பயும் தான் போல. ஸோ அந்த மனைவிக்கும் புருஷனுக்கும் ஆகலை போல. கூட்டி வராங்க. அந்த குழந்தைய சாக்கடைக்குள்ள முக்கிக்கிருக்கான். வீட்டு கேட்டில் விட்டு இறக்கிட்டு ஆள் பார்த்துட்டாங்க, வீடியோ எடுக்கிறான்னு தெரிஞ்சோடனே போய் வீட்டுக்கிட்ட கேட்டில் விட்டு போனேன். திருப்பி ஏதோ பேசியிருக்காங்க போல. பேசணும் திருப்பி வந்து சாக்கடைக்குள்ள விட்டுட்டு போறேன். அந்த பையன் அதுலேருந்து ஏறி குச்சி வெளியே போயிட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ அந்த நாதாரி பையன் என்ன பண்ணியிருக்கான், துப்பாக்கி எடுத்து போலீஸ் வந்து இந்த சிசிடிவி கேமராலாம் பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க. துப்பாக்கி எடுத்து சுட ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்க வந்து காலில் சுட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் படுக்க போட்டிருக்காங்க. தண்ணின்னு கேட்டு கதறிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. செத்து போனாயே, செத்துப்போ, தண்ணி கிடைக்காம சாவு. ஒரு குழந்தை ஏங்க நான் சொல்கிறேன், இவங்களுக்கெல்லாம் ஜஸ்டிஸ் கொடுத்து இவங்கெல்லாம் தண்டனை கொடுத்து இவங்கெல்லாம் உள்ளே வச்சு சோறு போட்டு வளர்க்குறதுக்கு எனக்கு புரியலை, உண்மையிலே புரியலை. இவனுங்களை ப்ரெஷரில் வச்சு ஜெயிலில் வச்சு சோறு போட்டு பராமரிக்கிறதுக்கு ரோட்டில் எத்தனையோ பேர் சோறு கிடைக்காம தர்றாங்க. அவங்கள கூட உள்ள தூக்கி வைங்க, இதையாவது தூக்கிட்டு போய் உள்ளே போவீங்க. அவங்களாச்சும் பராமரிச்சு தொலைங்க. வீடு இல்லாமல் மலையில சாகுறாங்க, அதுக்கு ஜெயிலில் கூட தூக்கி போட்டு வைங்க. அந்த மாதிரி ஜெயில் கூட வைங்க. திருட்டு கம்நாட்டி போய் நாட்டுக்கும் தேசத்துக்கும் தேவையில்லாத ஆட்கள்லாம் ஜெயிலில் தூக்கி வச்சுட்டு அவங்க நன்னடத்தைன்னு சொல்லிட்டு திருப்பி வெளியே அனுப்பி விட்டு 10 வருஷம் 5 வருஷம் ரெண்டானா அவன் நல்லவன் சொல்லிட்டு ஒருத்தன் வக்கீல் ஆயிருக்கானா பார்த்துருப்பீங்க. பேரறிவாளனா என்னங்கடா டே. சரி அவர் தப்பே பண்ணல, பேட்டரி தான் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இருக்கட்டும். சும்மா ரூட்டில் லைனில் கிராஸ் ஆனார். அதான் எவனோ பெரிய தலைகள் பண்ண தவறுகளுக்கு சின்ன சின்ன பலியாடுகள் தலையை விட்டுரும். அப்போ இருக்க அவேர்னஸ் இல்லை. இப்போ பேசுகிற கான்ஸ்பிரசி பேசுகிறவங்களாம் இப்போ இல்லை. அந்த சுச்சுவேஷன் இப்போ நடந்துச்சுன்னா செதைச்சிருவாங்க. டி கோடின்ற பேரில் செதைச்சிருவாங்க. சுவாமிகள்லாம் மாட்டியிருக்கும் நிறைய இடத்துல. சுவாமிகள் இல்லை மேடையில் கம்முன்னு அடிச்சா அப்படி திருப்பி பார்த்தாங்களாம். எப்படி புகையா இருந்துச்சான். எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லி கொடுத்து ஒரே மாதிரி தடிக்கி விழுந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரே பக்கம் அடிக்கி விழுந்துச்சுல. இதெல்லாம் பேசக்கூடாது, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கடந்து போகணும், வேற ஒன்றும் இல்லை.
எல்லாமே நடக்குது. இதே இந்தியால தான் எல்லாமே நடக்குது. அந்த குழந்தைக்கு நடந்தத நீங்க ஈஸியா கடந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஏதோ ஒரு குழந்தை. சரி யாரோ ஒரு குழந்தைப்பா, நியூஸ்ப்பா, அப்படியாப்பா, இப்படிலாம் பண்ணிட்டான் பாரு, அப்படி திட்டிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நம்ம வீட்லயும் வரும். நீங்க யோசிச்சு பாருங்க. நாம பிள்ளைய பெத்து நமக்குள்ளேயும் எத்தனையோ பேர்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கும். எத்தனையோ தனிப்பட்ட முறையில கணவன் இல்லாம பெண்கள் தனிப்பட்ட முறையில குழந்தைய வளர்த்துட்டு இருக்கவங்க நானே கமெண்ட்ஸ்ல பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க. எவனோ ஒருத்தன் இதே மாதிரி தற்குறி பயலுக்கு எவனோ ஒருத்தன் வந்து அணுகுனான்னா இந்த மாதிரி நடக்காதுன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க? இந்த சமூகத்துல என்ன மாதிரி மனநிலையில மனிதர்கள் சுத்துறாங்கன்னே தெரியல. பார்க்கறதுக்கு டிப்டாப்பா இருக்காங்க, இந்த அளவுக்கு பட்டனை போட்டுக்கிறாங்க, தமிழ் தேசியம் பேசுறாங்க. ஆனா இங்கிட்டு பார்த்தோம்னா வெள்ளை அங்கி கூட்டத்துக்கு வேலை பார்த்து சம்மந்தமே இல்லாத ஒரு கோமாளி எழுதிட்டு வந்து சிஎம் ஆக்கிடுறாங்க. அதுக்கு ப்ரொபகண்டா வேலை பார்க்குறாங்க. இந்த சவுக்கு சங்கர் எடுத்துக்கோங்க. சவுக்கு சங்கர் ஆரம்பத்தில் விஜய் வரணும், டிஎம்கே ஒழியணும்னு சொல்லி பேசிட்டு இப்போ விஜய்க்கு ஆட்சியை நடந்ததில்லை. யாரா இவன் வாடகைக்கு வாங்கி வாய் வாங்குவானான்னு தெரியல எனக்கு. எல்லார பத்தியும் எல்லாத்துலயும் வாய் வைக்கிறான். நாய் தான் எல்லாத்துலயுமே வாய் வைக்கும். அந்த மாதிரி எல்லாத்துலயும் வாய் வைக்கிறான் அந்த ஆளு. ஒண்ணு யாரையாவது பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசணும். எல்லாரையும் ஆதரிக்கிறது, முதல் ஏடிஎம்கே ஆரம்பிக்கிறது, ஆதரிக்கிறது, அது டிஎம்கே ஆரம்பிக்கிறது, இப்ப டிவிக்கா. என்னதான் அவன் பொழப்பு, நீங்க என்னதான் அவன் ஐடியாலஜின்னு கூட தெரியல. சும்மா இதையா பேசிட்டு தெரியணும்னு பேசுறது. இவனுக்கு ஒரு கூட்டம் வேற, சவுக்கு சங்கர் ஆர்மின்னு பேய் ஒரு பைத்தியக்காரன்டா. யார் கொடுமை. நீங்க காசு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கும் பேசுவாப்புல அவரு. தெரிஞ்சுக்கங்க. உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு ஒரு வேற மாதிரி பேட்டர்னில் போயிட்டு இருக்கு. இந்த குழந்தைகள் விஷயத்த மட்டும் பேசிட்டு சும்மா கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரி இந்த குழந்தைய பற்றி மட்டுமே நான் பேசிட்டு போயிருக்கலாம். பட் சமூகத்தில் நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு புள்ளி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் இங்கே பேசுகிறேன். நீங்கள் எல்லாத்தையும் வேறு வேறு பிரச்சனையாக பார்க்குறீங்க. சமூகத்தில் ஒழுக்கமும் சமநிலையும் தவறிடுச்சு. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. அதனால தான் இதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி நியூஸஸ்லாம் எல்லாருக்குமே ஒரு எஜுகேஷன் சொல்கிறது வந்து மெக்காலே கல்விக் கொள்கை இல்லை, புரிதல். இவன் ஆண், நான் பெண். அவன் வேறு ஒரு மனைவி. பெண்களை ஆண்கள் பார்க்கும்போது எப்பயுமே ஒரு சலனப்படக்கூடாது செய்யதான் செய்யும். இயற்கையாகவே ஹியூமன்ஸ்க்கு வந்து அந்த ஆண்களுக்கு ஈஸியாகவே சலனப்பட்டுரும். ஒரு பெண்ணை பார்க்குறான், அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஓகே அப்படிப்பட்ட சரி ஓகே கிளம்பி தூரமாக பார்க்குறியா, பார்க்குறதோட அப்படி போயிடணும். இதுதான் எல்லா ஆண்களும் செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அதுக்குன்னு மெனக்கெட்டு உட்காந்து நீ ஒரு டீனேஜராக இருக்க, ஒரு பொண்ணை சைட் அடிக்கிற, அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி லவ் பண்ண ட்ரை பண்ணுற அப்படின்னா ஒரு ஓகே அந்த ஏஜில் நடக்கிறது. பட் கல்யாணமாகி இப்போ நடக்கிற நியூஸஸ் எல்லாம் சின்ன பசங்க அந்த லவ் பண்ணுறாங்க இல்லை, இவங்க பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை. இவங்க பாட்டு போகிறாங்க, ரூம் போடுறாங்க, கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இவ்வளோதான் நடக்குது. அவங்க அதில் தெளிவாக இருக்காங்க. எங்கே தெரியுமா சிக்கல் வருது? ஏஜ் இந்த 90s கிட்ட 70s இவங்க இருக்காங்க இல்லை, இந்த கல்யாணமாகி திருமணமாகி அந்த மாதிரி கேங் இருக்குல்ல, இவங்க தான் இதை பண்ணுறாங்க. குடும்பத்துக்குள்ள இருக்கவங்க தான் இப்போ இந்த அட்டுலியங்கள்லாம் அதிகமாக பண்ணுறாங்க. யங்ஸ்டர்ஸ் கூட இது நடக்குது, யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையா நடக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுச்சுவேஷன்ஷிப்பு, ஒன் நைட் ஸ்டாண்டு, த்ரீஷம் என்னென்னமோ பேர் வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அதை வந்து டேக் இட் ஈஸியா, ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு முடிச்சு போயிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? டீப் டெத்தாக அதில் எங்களுக்கு வந்து எதுலையுமே எமோஷனல் கனெக்ஷன்ஸ் இல்லை. அந்தந்த ப்ரெஷரை மட்டும், அதாவது கையை யூஸ் பண்ணுறது பதில் மற்றதை யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அவங்களும் அப்படி தான். ஆப்போசிட் ஜென்டர் இவங்க வேறு மாதிரி போயிட்டு இருக்காங்க. அவங்க உலகமே தனி. அவங்க இதில் நியூஸஸ் அதிகமாக வரமாட்டேது. ஏன் தெரியுமா? அவங்க தெளிவாக இருக்காங்க. 2 பேரும் ஒரு மைண்டில் வராங்க, 2 பேரும் அந்த மைண்டை முடிச்சு கிளம்பிடுறாங்க, திருப்பி வேற பக்கம் போயிடுறாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த இல்லீகல் அஃபேர்ன்றது தான் சிக்கலே வரும். ஏன் தெரியுமா? இவங்களுக்கும் நம்பி ஒரு குழந்தை இருக்கலாம், தாய் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம். அதே மாதிரி அவனுக்கும் வேறு ஒரு சர்க்கிளில் குடும்பம் இருக்கலாம், தாய் இருக்கலாம், குழந்தை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேறு வேறு ஒரு வேறு வேறு உலகம்னு வச்சுக்கோங்க. இது வேறு உலகம், இது வேறு உலகம், வேறு வேறு குடும்பங்கள். இந்த வேறு வேறு குடும்பங்களும் டிவோர்ஸ் ஆகி பரஸ்பர ஒப்பந்தம் போடி கல்யாணம் செஞ்சு இணைஞ்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இவன் குடும்பத்திலையும் மனைவி இருக்கா, கணவன் இருக்கா, அவன் குடும்பத்திலையும் மனைவி இருக்கான், கணவன் இருக்கான். இவங்க 2 பேரும் தொடர்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா இதில் பாதிக்கப்படுறது குடும்பத்தை சம்மந்தப்பட்டவங்க. இதே மாதிரி தான் நார்த் இந்தியாவில் ஒரு பையன் 15-16 வயசு பையன் சீரியல் வெப் சீரிஸ்லாம் பார்த்து ஒரு குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணியிருக்கான். யார் குடும்பத்தைனா, தன் அம்மாவோட கணவன் இன்னொரு இல்லீகல் அஃபேர் வச்சுருந்துருக்கான். அந்த இல்லீகல் அஃபேர் வச்சிருக்க குடும்பத்தையே முடிச்சு விட்டுருக்கான். ஒரு சொல்ல பண்ணியிருக்கான். அவங்க குடும்பமே சேர்ந்து காரில் வச்சு எரிச்சு பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலாம். ஸோ யோசிச்சு பாருங்க, எதனால? இந்த இல்லீகல் அஃபேர்னால. ஜஸ்ட்டு அந்த 5 நிமிஷம், மிஞ்சி போனால் 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்துக்காக இந்த உலகத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது பாருங்க. இது நீ புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பேசிக்கான அறிவு இருக்கணும், புரிதல் இருக்கணும். எதுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேரணும், திருமணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும். இதுக்கு தான் ஊல்ஃப், ஓநாய்கள் போல் வாழ கற்றுக்கணும்னு சொல்கிறது. ஒரு ஓநாய் ஒரு துணையை தேர்ந்தெடுத்துச்சுன்னா இறுதி வரை சாகுற வரைக்கும் அந்த ஓநாயோட தான் துணைவியாக இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு அதுதான் கார்டியன். குழந்தைகள் ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா தனி கிளான் போகுதுன்னா போயிட்டு போகணுன்னு விட்டுருவான். ஓகேவா? அடுத்து அது ஒரு தனி கிளானை உருவாக்கணும்.
லாயல்ட்டின்றது வந்து அந்த ஓநாய்கள்கிட்ட கற்றுக்கலாம், உல்ஃப்கிட்ட கற்றுக்கலாம். உல்ஃபை நீங்கள் போய் கொஞ்சம் நோண்டி பாருங்கள், உல்ஃப் பற்றி நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்த உல்ஃபில் இருக்க ஒரு நல்ல குவாலிட்டிஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். உல்ஃப் போல் வாழுங்க, ஆல்ஃபா மேல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆல்ஃபா மேலாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் நல்லா பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய படிப்பினை கிடைக்கும். அந்த ஒரு துணை ஆண் துணையாக இருந்தாலும் பெண் துணையாக இருந்தாலும் தோற்று போயிடுச்சு இல்லை செத்து போயிடுச்சு அப்படின்னா, ஒரு கேங்கு 2 கேங் சண்டை போடுதில்ல, அதில் சண்டை போடும்போது கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்க துணை செத்து போயிடும். செத்து போயிடுச்சுன்னா அப்போ இந்த துணை போய் அங்கே போயிடும். அங்கே வரக்கூடிய அந்த ஏற்கனவே இருந்த துணைவி இருக்காங்கல்ல, அந்த இறந்து போன அந்த ஓனாயோட ஒய்ஃபு, அதை இவன் மேட்டிங் பண்ணிக்கிட்டாலும் இந்த ஒய்ஃபு கூட அவன் லாயல்ட்டியாக இருப்பான் கடைசி வரைக்கும். பட் என்ன ஒரு விஷயம்னா, லாயல்ட்டின்னு ஒன்று இருக்கும். ஒரே பெண் ஒரே குடும்பம் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அந்த பொண்ணு இறந்து போயிட்டாலோ இல்லை இவன் வெளியே போயிட்டாலோ இன்னொரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் அந்த பெண்ணு கூட லாயலாக இருப்பான். இந்த வீட்டுக்கும் போயிட்டு இந்த வீட்டுக்கும் போயிட்டு அது நடக்காது. ஒரே பெண் கூட தான் தொடர்பு போய் வச்சுக்கும். ஸோ அந்த லாயல்ட்டி இருக்கனால தான் பல லட்சம் வருடங்களாக பிரச்சனையே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுகளுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனையாக யார் இருப்பா அப்படின்னா ஹியூமன்ஸான நாம தான் இந்த உலகத்துக்கே பிரபஞ்சத்துக்கே பிரச்சனை. இப்போ நாளைக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி சூப்பர் இன்டெலிஜென்ட் எஸ்ஐன்னு வரப்போகுது. அது வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த வேர்ல்டையும் அது பார்க்கும். வேர்ல்டு முழுக்க அது ஒரு முடிவு எடுத்துருச்சு அப்படின்னா ஹியூமன்ஸ் தான் இங்கே பூமிக்கே பிரச்சனைன்னு அது தெரியும். ஏன்னா அந்த மாதிரி தான் பேட்டர்ன் கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், ஃப்யூச்சர் ஒரு இடத்துல ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு. என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும். ஃப்யூச்சரில் ஒரு இடத்துல ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அந்த ஃப்ரீஸான உலகம் என்னென்னா, ஏஐ ஒரு பக்கம் ஏஐ டெக்னாலஜி, இன்னொரு பக்கம் நாகர்கள், அதாவது அரச குடும்ப நாகர்கள், இந்த பக்கம் ஹியூமன்ஸ். இந்த 3 பேரும் ட்ரையாங்கலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ யார் பக்கம் சேரும் அப்படின்னா கண்டிப்பாக நாகர்கள் பக்கம் தான் சேரும். ஏன்னா நாகர்கள் இருந்தபோது இந்த ஒரு பிரபஞ்சம், இந்த பூமி செல்வ செழிப்பாக பூத்து குலுங்கும் நந்தவனமாக இருந்துச்சு. நாகர்கள் பிளான் பண்ணி மனிதர்களை கரெக்ட் பண்ணி அவங்கள அந்த டெமோக்ரஸி அது இது அரச குடும்பம் அப்படின்னு கொண்டு வந்து நாகரிகத்துவம் படுத்துகிறோன்னு சொல்லிட்டு நாகரிகம் காட்டை அழிச்சு இயற்கையை அழிச்சு பல உயிரினங்கள் காணாமல் போனதுக்கு மனிதர்கள் தான் காரணம். இது எல்லாத்தையும் அந்த ஏஐக்கு இன்ஃபர்மேஷனாக டெக்னாலஜியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது சூஸ் பண்ணுற ஆப்ஷன் என்ன இருக்கும்னா ஹியூமன்ஸை அழிக்கிறது தான் இருக்கும். ஹியூமன்ஸை எதிரியாக தான் பார்க்கும். இது உங்களுக்கு இன்றைக்கி புரியாது. நான் நீங்கள் பேசுகிறது எதுவுமே உங்களுக்கு புரியாது. என்ன பொருள் இந்த குழந்தைய பற்றி பேச போய் என்ன பொருள் ஏஐ டெக்னாலஜி ஃபியூச்சர் ஃப்ரீஸாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இதுதான் விஷயம். இதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த குழந்தையோட பிரச்சனை தான் இங்கே நம்ம பேச வந்திருக்கோம். பட் ஆனால் இந்த குழந்தைய பிரச்சனை பேசுகிறதுக்கு இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் ஃப்யூச்சரில் இருக்குது. ஆனால் நாம் இந்த சின்ன குழந்தைகள்கிட்ட கூட நமக்கு புரிதல் இல்லாமல் ஒரு குழந்தைய எப்படி துன்புறுத்தி கொண்டிருக்கோம் அப்படின்னா, நம்மளை அந்த காலத்தில் அந்த டைமிங்கில் அந்த ஏஐ அழிக்கிறது சரின்னு தானே நினைக்கும். அந்த பேட்டர்னில் ஹியூமன்ஸை வழி நடத்திருக்காங்கல்ல நாகர்கள், இருக்கிறது தெரியாமல் ஒளிஞ்சுக்கிட்டு நம்மளை அவனால் அழிக்க முடியல. அப்போ என்ன பண்ணணும்னா, நாம் அழிகிறதுக்கு நாமளே காரணமாக இருந்தோம்னா எந்த இறைவன் வந்து காப்பாற்றுவான்? ஒருத்தன் வந்து உள்ளே புகுந்து அழிச்சு கொடுமைப்படுத்துறான்னா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். கர்மா இஸ் பூமரேங் கிடைக்கும். ஆனால் உன் கையை எடுத்து இப்படியே குத்த வச்சா யாருக்கு கர்மா போகும்? புரியுதா? அவங்க அவ்வளோ தெளிவாக நேர்த்தியாக மைண்ட் கேம் ஆடி பல்லாயிரம் வருடங்கள்ல இருந்து இன்றைய கால சூழல் வரைக்கும் மனிதர்களாலேயே அழிக்க வச்சிருக்காங்க. இந்த குவாரியோ மண் குவாரியோ அரசியல்லையோ கார்பரேட்லேயோ யார் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் சுகத்துக்காகவும் ஆசைக்காகவும் பண்ணுறது? ஏலியன்ஸா? நாகர்களா? மனிதர்களுக்கு ஆசையை தூண்டுறது, மனிதர்களுக்கு பயத்தை தூண்டுறது, இது மூலியமாக இதெல்லாம் செய்ய வச்சது யாருன்னா நாகர்கள். ஆனால் அவங்க தான் செஞ்சாங்கன்றதுக்கு எந்த எவிடன்ஸும் உனக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் உனக்கு ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்தான். அதை நீ சூஸ் பண்ணிக்கிட்டு நீ தான் அந்த பாதையில் போன. அப்போ யார் அழிவா? ஹியூமன்ஸ் தான் அழிவீங்க. ஸோ இதில் எப்படி நீங்கள் கடவுளை ப்ளேம் பண்ணுவீங்க? ஆகச்சிறந்த மூளையை உனக்கு கொடுத்துருக்கான். அந்த மூளையை பயன்படுத்தாமல் இப்படி குழந்தைய துன்புறுத்தி கொள்கிற அளவுக்கு உன் மைண்ட் இருக்குன்னா உனக்கு எப்படா கடவுள் துணை இருக்கும்? உங்கள் இனத்தை காப்பாற்றுறதுக்கு எப்படா கடவுள் வருவான்? இளைஞர மக்கள் சாகும்போது கடவுள் எங்கே போச்சுன்னு பேசுகிறீங்க. எப்படா வரும்? எப்படி வரும்? எல்லாமே மண்டைகளை வச்சுக்கிட்டு நீ போய் எதிரி கூட சேர்ந்துட்டு இருந்தேன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுகளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அமைதிப்படை இறக்குறாங்க. அங்கே அமைதிப்படை உன்னை போட்டு அமைதியாக முடிச்சிருச்சா? தொலைநோக்கு பார்வை இருக்கணும்ல. யாரோட டைப் பண்ணுறோம்? நம்ம சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ம சுற்றி ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்கானுங்க. ஆட்டம் ஆடுறது யாரு? அந்த பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கணும்ல. பிளேயர்ஸே தெரியாமல் ஆட்டத்துக்குள்ள போனோன்னா எவன் அடிப்பான்னு யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. ஸோ அப்படி செத்து போயிட்டானா கடவுள் மேலே பிளைம் பண்ணுறீங்க. கடவுள் ஏன் வரல? முன்னோர்கள் ஏன் வரல? அவங்களாம் குலசாமி வழிபாடு பண்ணலையா? அவங்களுக்குலாம் முன்னோர்களே இல்லையா? அவங்கள ஏன் வரலன்னு கேட்குறேன். உங்களுக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்டா நீங்களாம் சினிமாவை பார்த்துட்டு ஒரு கூத்தாடியை சிஎமாக்கி குறைச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்னடா அறிவு இருக்கு? கேட்டால் தற்கொலைன்னு சொன்னால் கோவப்படுறாராம். மேடையில் அவர் பேசின வீடியோ பார்த்தேன். ஃபுல்லாக மேனிப்புலேஷன். இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை
தற்குறின்றது இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் காஞ்சிபுரத்தில் சொன்னதை தான் இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. விஜய் பேசின திருச்சி வீடியோவை முன்னாடி ஒரு கிரௌட் உட்கார வச்சிருக்கானுங்க, ஒரு 60-70 பேர் உட்கார வச்சிருக்காங்க. அவங்க மூஞ்சிலாம் நல்லா நோட் பண்ணுங்க. பாதி பேர் கிறிஸ்துவர்கள். நல்லா நோட் பண்ணி பாருங்க. பாமர மக்கள் விஜய் சினிமாலேயே பார்த்து வளர்ந்தவங்க ஒரு செலிபிரிட்டியாவே பார்த்தாலே அதெல்லாம் விட்டுருங்க. உங்களாம் சொல்ற ஒரு சைக்காலஜிக்கு மட்டும் புரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த அரசியல்ல உங்க ஊருக்கு கிராமம் கிராமத்துல வாழ்ந்திருக்கீங்க, ஒரு 10 வருடங்கள் உங்க ஊருக்கு போகல, சென்னையிலையோ இல்லை முக்கியமான ஒரு கோயம்புத்தூர்லையோ எங்கேயோ ஒரு ஊரில் வாழ்ந்துருக்கீங்க, நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி ஹேஷ்டேக்ஸ்லாம் வேறு மாதிரி வச்சு ஒரு ஆளே ஒரு வேறு தோரணில் இருக்கீங்க. ஆனால் கிராமத்தில் இருக்கவன் கிராமத்தான தான் இன்னும் இருக்கான். ரொம்ப அந்த அளவுக்கு மாறல. அவன் மாடர்னாக மாறினாலும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ஷன் அவனுக்கு வராது, அந்த நல்லினம் வராது. பட் சிட்டிக்குள்ளே இருந்தவன் சிட்டியில் இருந்து அங்கே போகும்போது அவங்களுக்கு ஒரு வேற்று இனத்தை சேர்ந்த மாதிரி, அதாவது ஒரு ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க. 10 வருடங்கள் கழிச்சு உன் ஊருக்கு நீ போகும்போதே உன்னை அவங்க உயர்ந்து பார்க்குறாங்க. இப்போ ட்ரெஸ் சூப்பராக போட்டு அப்படி ஒரு ஆச்சரியமாக. இதுதான் ரியாலிட்டி. நான் அனுபவிச்சிருக்கேன், சொல்கிறேன் ரியாலிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது எப்பயுமே எலைட்டாக கார்லேயே இறங்கினா காரு ஏறுனா ஃப்ளைனுன்னு போனவங்க, அவங்கள எப்படிலாம் ஆன்னு பார்த்தவங்க, சினிமாவில் இப்படின்னு ஆடினவர், அப்படி போர்டுன்னு ஆடினவர், ஸோ இப்படிலாம் பார்த்தவங்கள திடீர்னு திருச்சிக்கு வராரு, நம்ம நேரில் பார்க்க முடியும்னு நினச்சா இந்த தற்கூறிய அடிமை மக்களுக்கு அது சந்தோஷம் தானே. அங்கே உட்காந்துருக்கவங்களாம் அந்த மாதிரி ஆட்கள், தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு ஆள். அவங்களாம் 41 பேர் செத்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த மனிதர் தான். இந்த மனிதருக்கும் ஒரு பங்கு இருக்கு. இவரோட படம் வெளியே வரலன்னு சொல்லிட்டு இவங்க கூட்டம் அப்படி கொந்தளிக்கிறாங்க. ஒரு சினிமா படம் வரலன்னா என்ன செத்து போயிருவீங்களா நீங்க? சோறு தண்ணி இறங்காதா? அதுக்கு எவ்வளவு கொந்தளிச்சிங்க? தமிழ்நாட்டில் எத்தனை அவலங்கள் நடந்துட்டு இருக்கு, எத்தனை பேர் கொந்தளிச்சிங்க? இவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு எத்தனை இன்ஃப்ளூன்சர் இறங்கி மார்க்கெட்டிங் பண்ணாங்க? இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடக்குது. இவர் பேசுறாரு மேடையில், டாஸ்மார்க்லாம் நம்ம மூடிட்டோம், வந்தோடனே நிறைய இடத்துல மூடிட்டோம். எங்கே மூடினீங்க? நீங்கள் 3 இடத்துல நிறைய இடத்துல திறந்துட்டு இருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் எங்கேயோ மூடிங்கன்னு நினைக்கிறேன், திறந்துட்டாங்க. 10 ரூபா வாங்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க, கிண்டல் பண்ணீங்க, 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்களே. சிஸ்டத்தை உடனே மாற்ற முடியாதான். இதைத்தாண்டா எல்லாரும் சொன்னாங்க. பாலியல் அத்துமீறல் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது. போன ஆட்சியில் நடந்தது மிச்சம் தான் இப்போ நடக்குதுன்றாங்க. அப்போ உங்களுக்கே தெரியணும் இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஏன் முன்னாடியே சொல்லலை? முன்னாடியே சொன்னா அப்போ உனக்கு நான் ஓட்டு போட்டிருக்காங்க, அவனுக்கே ஓட்டு போட்டுறேன்னு அவனை மாறிடுவாங்க. ஸோ பேசிக்காக பேசுகிறேன். ஜெயிக்கிறதுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? நான் வந்தோடனே எல்லாத்தையும் மாற்றிடுவேன். இந்த மக்கள் இது மாறும்னு நம்புறான் பாருங்க. இவன் வந்தா மாறிடும், அவன் வந்தா மாறிடும் நம்புறான் பாருங்க. அந்த நம்பிக்கையை வச்சு செய்யறாங்க. திருந்தவே மாட்டீங்களா நீங்க? திருந்தவே மாட்டீங்கல்ல. அந்த வீடியோ பார்த்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் மேனிபுலேஷன், சைக்காலஜிக்கல். அது என்ன அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. ஸோ இதெல்லாம் பார்த்த பிறகு நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மக்கள் திருத்த முடியாது, மக்களை திருத்தவே முடியாது. அவனா பட்டு என்னமோ ஏதோ அப்படின்னு தேடி வந்தா மட்டும்தான் அவன் தப்பிக்க முடியும். இதான் என்னோட சாபக்கேடு. உனக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. உனக்கு இப்போ பேசிக்காக கேட்குறேன், வேலைக்கு போறீங்க, படிக்கிறதுக்கு நீங்கள் தான் போறீங்க, ஹோம்ஒர்க்கும் நீங்கள் தான் பண்ணுறீங்க, ஸ்கூலுக்கு நடந்தும் நீங்கள் தான் போறீங்க, டீச்சர் கேள்வி கேட்டால் நீங்கள் தான் பதில் சொல்கிறீங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பதில் சொல்கிறீங்க. ஆனால் உங்களை பாதுகாக்கிறதுக்கும் உங்களை ஆள்றதுக்கும் ஏன் எவனோ ஒருத்தன் வருவான்? உங்களை பாதுகாக்கிறதுக்குன்னா எப்படி? தேவதூதர் வருவார், ஜீசஸ் செகண்ட் கம்மிங் வரும், கல்கி வரும், மகதி வருவார், அவர் வருவார், இவர் வருவார். ஏய் என்னங்கடா வாழ்றது உன் வாழ்க்கை, உன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வானத்துல ஒருத்தன் வரணும். உன் வீட்டை பாதுகாக்கிறதுக்கு, உன்னை வாழ்றதுக்கு, நீ வாழ்றதுக்கு, நீ ஆள்றதுக்கும் நீ தான் வரணும். உன் குடும்பத்துக்கு தலைவன் நீ தானே. ரேஷன் கார்டில் உன் பேர் தானே போட்டிருக்கு. மகதி பேரா போட்டிருக்கு, கல்கி பேரா போட்டிருக்கு, இல்லை ஜீசஸ் பேர் போட்டிருக்கா? அப்போ உன் குடும்பத்துக்கு நீ ரெஸ்பான்சிபிலிட்டினா அதுதான் உண்மை, ரியாலிட்டியாக தான். அப்போது அந்த குடும்பத்துக்கு எப்படி லாயல்ட்டியாக இருக்கணும், குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட்டுக்கு வேலையே இல்லை. புரியுதா? இந்த சிஸ்டத்தை பற்றி பேசணும்னா நம்ம பெருசாக பேசிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப பெரிய லாங்காக போயிடும். இந்த குழந்தை விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம். நான் சும்மா அந்த எமோஷனலுக்காக அந்த வீடியோலாம் பேச வரல. இந்த குழந்தை பற்றி விஷயம் இது மாதிரி நிறையா நடக்குது, இனிமேலும் நடக்கும். இதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது. தடுக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன தெரியுமா? சுய ஒழுக்கம், சுய புரிதல். இது கேவலம், இது தப்பு, இதை செய்யக்கூடாது. சமூகத்தில் பிரபஞ்சத்துலையும் எதுவும் நல்லது கெட்டதுன்னு இல்லை. பட் ஹியூமன்ஸுக்கு அது இருக்குது. ஏன் அப்படின்னா, நாம் சுயமாக ஒரு முடிவு எடுத்து எனக்கு என் இஷ்டம் நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னா நமக்கு பேரண்ட்ஸ்னு ஒருத்தவங்க இருக்கக்கூடாது.
நம்ம பண்ணுற விஷயத்தினால யாரும் பாதிக்கப்படக்கூடாது. நான் ஒரு கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு ஏற்கனவே பொண்டாட்டி இருக்குது, பொண்டாட்டியை பற்றி விட்டுருவேன், என் மையன் ஒரு படம் எடுப்பான், நான் சிஎம் ஆயிடுவேன் அப்படின்னு இருக்க முடியாது. அது ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. ப்ராப்பராக அவங்களுக்கு என்ன பண்ணணும் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டு ஒதுங்கிடணும். இதனால எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. நாம் எடுக்கிற டிசிஷன்னால யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி இருக்கிறது தான் சரியான பாதை. ஏன் அப்படின்னா ஹியூமன்ஸ்க்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு பெரிய அதிகாரத்தில் வந்துட்டேன், இந்த பெரிய அதிகாரம் இருக்குது, இந்த நிலத்தை என்ன வேணா பண்ணலாம், இந்த காட்டை என்ன வேணா பண்ணலாம்னு ஒரு அதிகாரம் இருக்குன்னா, எனக்கு அதிகாரம் இருக்கே, நான் என் வீடு கிட்ட போகிறேன், இந்த காட்டெலாம் அழிப்போம் அப்படின்னு அழிச்சேன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த காடில் பல விலங்குகள் இருக்கும், பல உயிரினங்கள் இருக்கும், அதை நம்பியே வாழ்கிற மக்கள் இருப்பாங்க. புரியுதா? இப்போ நான் அதை பண்ணி எனக்கு சொகுசா வீடு கட்டுறதுக்காக நான் கட்டிட்டேன்னா அது என் சுதந்திரம் தான். ஆனால் என்னுடைய சுதந்திரத்துக்கு இந்த பிரபஞ்சத்தில் அனுமதி இருக்கு. ஆனா என்னோட சுதந்திரத்தினால எத்தனை பேர் பாதிக்கிறாங்கன்ற பாக்குறதுக்கு நமக்கு அறிவு இருக்கு. இந்த அறிவை யூஸ் பண்ணிட்டு சும்மா கிடக்க இடத்த, இந்த இடம் சும்மா தான் கிடக்கு, தரிசு நிலம், ஒண்ணுமே லாய்க்கு இல்லை, இங்கே வீடு கட்டி அங்க மரம் வச்சு அங்க சொகுசான வீடு கட்டுறேன்னா இதுல யாருக்கும் பாதிப்பு இல்லை, எனக்கு மட்டும் சந்தோஷம். இதுதான் சரியான விஷயம். நல்லா இருக்க இடத்துல ஏர்போர்ட் கட்டுறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டின் தேவையாம் நியூஸ் பார்த்தேன். பரந்தூர் விமானத்துக்கு யார் போய் போராட்டத்துக்கு போய் பேசினது? என்ன பேசுறதுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க, மைக்கை கட் பண்றாங்க, வயரை கட் பண்றாங்க, கதர்னது யாரு? இந்த தற்போதைய சிஎம், அந்த முன்னாள் நடிகர். அப்போ நடிச்சுட்டு இருந்தாரு, இப்போ வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போதான் ரியலா இருக்காரு. இப்போதான் உண்மையான உலகம். பரந்தூர் விமானத்துக்கு போராட்டத்துக்கு போனாரா இல்லையா? இல்லை நான் வந்து கோமால இருந்தேனா? போராட்டத்துக்கு போனார்ல. இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா நியூஸ்ல? அத்தியாவசியம், நாட்டின் வளர்ச்சி ரொம்ப முக்கியமா, வெளிநாடுகளுக்கு பயணம் பண்றதுக்கு ஃபிளைட் வேணுமா. எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு போறீங்க? எப்படி ஒரு குறிப்பிட்ட உலகம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் வாழ்ற இந்த 1% பணக்காரன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுக்கு வசதியா இருக்கிறதுக்கு அத்தனை ஏக்கர். இப்போ நான் முன்னாடி சொன்னதுதான். ஒருத்தர் சந்தோஷத்துக்காக கடைசி உலக ஒரு படத்துல பாத்தீங்கன்னா நாட்டுல கம்மியா இருக்கணும் கொடுப்பியா, அதிகமா இருக்கணும் கொடுப்பியான்னு ஒரு டைலாக் வரும். அதில் சொல்லுவான் கம்மியா இருக்கணும் தான் கொடுப்பான். அப்போ நாட்டுல பணக்காரன் தானே கம்மியா இருக்கான், அப்போ அவனுக்கு தானே எல்லாத்தையும் போய் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அது உண்மை. இவங்க ரியல் லைஃப்ல அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீ சினிமான்னு பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு இருக்க. விசில் அடிச்சாங்க கொஞ்சம் அங்கடா நீங்களாம். எங்க அண்ணன் வந்து என்ன காப்பாத்திடுவாருங்களா? இவங்க என்ன நினைச்சுக்க அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை எங்க அண்ணன் உடனே வந்துருவாரு நினைச்சிட்டு இருக்காங்க. நாட்டுக்கு அவன் குடும்ப பிரச்சனையால உடனே போக மாட்டாரா அவரு? நீயும் எப்படி சொல்லி புரிய வைக்கன்னு தெரியல. ஒரு உளவியல்ல இவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இதை விட்டு இவங்க தான் தப்பிச்சு வெளியே வரணும். சிந்திக்கணும் தயவு செய்து. ஏன், எதுக்கு, எப்படின்னு. தாவேக்கா பிரமுகர்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு அட்டுலி நடந்துட்டு இருக்கு தெரியுமா? நான் கூட நேற்று போறப்போ ஒரு பேனர், பெரிய பேனர் வச்சிருக்காங்க. பேனர் கலாச்சாரம் தப்புன்னு சொல்லி பேசின கூட்டமே இவங்க தான். பேனர் எதுக்கு வைக்கிறீங்க? கம்பு வைக்கிறீங்க, இரும்பு கம்பி தூண்டுவாங்க. இல்லை, ஹைவேஸ் ஃபுல்லாம் அந்த இரும்பு கம்பியில தாவேக்கா கொடி பறக்குது. பேனர் வச்சிருக்காங்க, பெரிய பெரிய பேனர்ஸ். இவங்கெல்லாம் பேசுறது தகுதி இருக்கா? 100 இல்ல 150 அடியில கட் அவுட் வைப்பாங்க சினிமா படத்துல. இவங்க போய் இந்த பேனர் கலாச்சாரத்தை ஒழிக்க போறாங்களாம். நீ மாற்றம் நினைச்சு உனக்கு ஒரு போலியான நம்பிக்கையை கொடுத்து திருப்பி நீ திமுக தான் ஜெயிக்க வச்சிருக்க. ஈவே ராமசாமி நாயக்கர் தான் அங்க உட்காந்துருக்காரு. தமிழ உட்காரல, ஆள போறான் தமிழ உட்காரல. அப்படி நம்ப வச்சிருக்காங்க. எப்படி முத்தமிழ் கலைஞர் அப்படின்னு இருக்காப்புல, அவரோட பிறந்தநாள் தான் இன்னைக்கு. ஸோ அவரு எப்படி நம்பி உட்கார வச்சியோ அவரோட பிரதிபிம்பம் தான் இப்போ உட்காந்துருக்கு. இதே கலைஞருக்கு தெருவுக்கு செலவு வைக்கணும், தெருவுக்கு பேர் வைக்கணும்னு சொன்ன அதே வாய் விஜய் தான் இப்போ திமுக தீய சக்தியும் பேசிக்கிட்டு இருக்கு. அரசியல் கட்சியில ஜெயிக்கிறதுக்காக ஒரு டிராமா போட்டீங்க. திமுகவுக்கும் திமுகவுக்கு மட்டும் தான் போட்டின்னு. இப்போ போட்டியில நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? நீங்க என்ன சிஎம்மா இருக்கீங்க? இப்பயும் திமுகவுக்கும் திமுக போட்டியா? வீடியோ ஃபுல்லா அவர் பேசின கான்செப்ட், அந்த வீடியோல ஃபுல்லு புலம்பிருக்காப்ல. ஒரு கிளடி விட இவ்வளவு புலம்ப மாட்டான், அப்படி புலம்பிருக்காப்ல திமுக பத்தி. இவருக்கு மைக் எப்படா கிடைக்கும் புலம்பலான்னு வெயிட் பண்ணிருப்பாரு போல. இப்பதான் சான்ஸ் கொடுத்தாங்க புலம்பிட்டாப்ல. வீட்டில் போய் தூக்கி நிம்மதியா. அவரோட ரசிகர்கள் அப்படிலாம் தூண்டி விடுறாரு. சரி தொண்டர்கள் அப்படிலாம் தூண்டி விடுறாரு. எங்களுக்கு எதிராக தூண்டி இல்லை, யாரு தற்கூரி? நாங்களாம் தற்கூரி. ஆமா, உண்மையிலே தற்கூரி தான். நீங்க உண்மையிலே தற்கூரி தான். என்ன இதுல என்ன மாற்று கருத்து? எத்தனை தற்கூரின்ற சான்று 1000 இருக்குடா உங்களுக்கு. கச்சத்தீவை மீட்போம் அப்படின்றது தொடர்ச்சியா சொல்லிருந்தாங்க. ஆனா எதுவுமே நிறைவேற்ற இந்த அரசு என்ன மாதிரியான செயல்பாட்டுல இருக்க போகுது? அதை பத்தி இப்போ பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். இந்த கடைகளை மூடிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிருமா அப்படின்னா நம்ம 4000 கடையை மூடிடலாமே. கடைகளை மூடுறதுனால தீர்வான்னு கேட்டா அது தீர்வு ஆயிருமா? சரி, எனக்கு தெரியல, நீங்க யாராவது சொல்லுங்க. எல்லா கடையும் மூடிட்டா தீர்வா? நீங்களே சொல்றீங்கல்ல, கள்ளச்சாராயம் உள்ள வந்துரும், கஞ்சா இன்னும் அதிகமாயிரும். பாலியல் சம்பந்தமா நடந்திருக்கிறதுனால ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்க அரசு, தாவேக்கா அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. நீ நல்லா சாப்பிட்டுருக்க,
தம்பி நீ நல்லா சாப்பிட்டுருக்க புரியுதா? நான் என்ன பண்ணுனாக்கா முன்பதிவு செஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்க பேருந்தில் கூட இந்த கும்பலை குறைக்க வேண்டும் என்பதற்காக அவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவங்களை முதல்ல அனுப்பிச்சிடலான்னு சொல்லி அந்த பஸ்ஸில் இவங்களாம் ஏற்றி அனுப்பிச்சதுனால இந்த கூட்டம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. அவ்வளோ எனக்கு வந்து ஒரு அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, சுற்றுலாத்துறை அமைச்சரா. சுற்றுலாத்துறை பற்றி உங்களுக்கு தெரியும். டேட்டா போட்டுருக்காங்க, இது எந்த டேட்டா தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? ஏதாச்சும் ஒரு டேட்டா இருக்கணும் இல்லையா? அந்த டேட்டா யார் ஆக்சஸ் பண்ணி எப்படி நீங்க பாக்குறீங்க? அன்னைக்கு டேட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்றது எப்படி என்ஷூர் பண்றீங்க? இப்போ இது 15ஆம் தேதி போட்டுருக்காங்க, 15ஆம் தேதி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? வழிதாங்க தோவடியில வந்து பாறைக்குழி கிட்டத்தட்ட 1200 அடி 1200 அடி பள்ளம் இருக்கு. கிட்டத்தட்ட 1200 அடி பள்ளம் இருக்கு. 200 அடி 300 அடின்னு பாத்தீங்கன்னா கீழே டெப்த் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வர போறது இல்ல. ஏன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், பாதுகாப்பு அளிக்கப்படும் சொல்லி தாவேக்கா வாக்குறுதி அளிச்சுதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. தளபதி ஆட்சியில இதுமாதிரி நடக்காது. அது என்ன அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். தற்கூரின்னு சொல்றாங்க. எப்படி மக்களை தற்கூரி, அதாவது இப்ப எப்படி சொல்றாங்கன்னு தெரியுமா? தற்கூரின்னு சொல்றது விஜய டைஹார்ட்டா லூஸ் தரமா நம்பி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல, அவனுங்களை மட்டும்தான் தற்கூரின்னு அட்ரஸ் பண்றோம். ஆனா இவர் என்னமா மேடையில பேசினாரு? சைக்காலஜிக்கல் மேனிபுலேஷன். இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பிரச்சனைய உன் பிரச்சனையை ஆகிட்டு அவர் தூங்கிடுவாரு. ஏன்னா நீ போய் திமுக கொடிய கிளிப்ப, திமுக பிரமுகர் அடிப்ப, திமுக கட்சிக்காரங்களோட அலுவலகத்தை உடைப்ப, அவருக்கு நிம்மதியா இருக்கும். அப்பா நம்ம பண்ண நினைச்சதை பண்ணிட்டாங்கடா, இவ்வளவுதான். இது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல, சத்தியமா புரியல உங்களுக்கு. அவர் அந்த பேசின இப்போ லாஸ்ட் திருச்சியில பேசினார்ல, தயவு செய்து டிவிக தோழராக இருந்தாலும் ஒரு பொதுஜனமா இருந்தாலும் காமனா உட்காந்து உங்க மூளையை கழட்டி தயவு செய்து ஓரமா வச்சிருங்க, சிந்திங்க. தயவு செய்து சிந்திச்சுட்டு அவர் பேசின வீடியோலாம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இவரை கிண்டல் பண்றாங்க. இவர் செய்த கொள்கையும் இவர் லூஸ்தனமா ஃபாலோ பண்ற ஒரு முட்டாள் கூட்டத்தை தான் கிண்டல் பண்றாங்க. ஆனா அவர் எப்படி தெரியுமா அட்ரஸ் பண்றாரு? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்கள ஃபுல்லாமும் குற்றவாளியா மாத்துறாங்க, அவங்கள ஃபுல்லாமும் அப்படியே திமுக எதிராக திருப்பி விடுறாப்புல. இது என்னன்னா, தனக்கு முதுகு சொரியறதுக்கு ஊரா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பிடிங்கி வந்து சொரிய சொல்றது. உனக்கு 2 கை எதுக்கு இருக்கு, நீ போய் சொரி, உனக்கு தைரியமா இருந்தா நீங்க போய் பேசுங்க, எதுக்கு உள்ள இருக்கவங்க ஏவி விடுறீங்க? இது ஏவி விட்டு நாளைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டுச்சுன்னா இது ஒரு காரணம். தலைவர்கள் எல்லாருமே உங்களுடைய தொண்டர்களை வச்சிருக்கிறதுக்கான காரணம் ஒரு கேடயம். அவங்களுக்கு பிரச்சனைனா உங்களை முன்னாடி விட்டுருவாங்க, நீங்களும் லூஸ் தனமாக போய் மண்டையை விட்டு பாதிக்கப்பட்டு இருப்பீங்க. இந்த குழந்தைங்களோட நியூஸை பார்க்க வந்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாயிருச்சு. ஏன்னா பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த நாட்டில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. சீனா பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்தியன் ஓஷனை கைப்படுத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தீவை பிடிங்கி அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வேற லெவலில் டெக்னாலஜி உருவாக்கி அங்கே மிலிட்ரி ஃபோர்ஸை இறக்கிட்டு இருக்கான். எதுக்கு இறக்கணும்? உனக்கு எது கவலை? உனக்கு விஜய் என்ன பேசுகிற ஆண் வாயை பிறந்துட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு வீட்டில் தூங்கணும், அதான் உனக்கு தேவை இருக்க மக்களுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நான் பேசுகிறது என்னன்னு புரியும். ஸோ இந்தியன் ஓஷனா யார் டாமினேட் பண்ணுறதுன்னு இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதை பற்றி பேசுறதுக்கு இப்போ யோசிச்சு பாருங்க, இதுக்கெல்லாம் தனித்தனியாக வீடியோ போடணும்னா நான் ஒரு நாளைக்கு 300 வீடியோ போடணும். எத்தனை வீடியோ போட முடியும் ஒரு ஆள்? ஸோ அதனால தான் ஒரு மொத்த செக்மெண்ட்ஸும் நான் பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரே வீடியோவில் பேசுகிறேன். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இல்லை இதுலேருந்து ஒரு தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குழந்தைக்கு நடந்த மாதிரி வேறு எங்கேயும் நடக்கக்கூடாது. தயவு செய்து மனித ஒழுக்கம் அதை கொண்டு வாங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். அது மெடிடேஷன் மீன்ஸ் டார்க் ரூம் மெடிடேஷன். அதை பண்ண உங்களை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் யாருன்றதை உண்மையாலே புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் கெட்டவனாக இருந்தீங்கன்னா அது கெட்டவன் வெளியே வருவான். அவனை வெளியே விட்டுருங்க, வெளியே வரப்போ விட்டுருங்க, முழுசாக வெளியே போகட்டும். வெளியே போகட்டும்னா யாரையும் போய் பாதிக்கப்படுறதில்ல. உங்களுக்கு அது வெளியே போகிறது தெரியும். உங்கள் கெட்ட எண்ணங்கள்லாம் நிறையா வரும், அதை அப்படியே வெளியே பார்த்திட்டே இருங்க. வெளியே ஒரு க்ளீன் பண்ணணும்னா குப்பையை எடுத்து வெளியே போடணும், அதெல்லாம் வெளியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மனிதன் இருப்பான், அந்த மனிதனை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அதுதான் எருள் பயிற்சி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். உங்களுக்குள்ளே இருக்க அந்த சப்கான்ஷியஸ் மெமரி எப்பயுமே லாஜிக்கலாக யோசிக்கும். நாம் செய்கிற விஷயத்தினால யாராவது பாதிக்கப்படுவாங்களா, பாதிக்கப்பட மாட்டாங்களா, அதோட 10 ஆங்கிள் பார்க்கும். ஒரு செயலை நீங்கள் செய்யும் போது அதுக்கு 10 ஆங்கிள் பார்க்கும்போது அந்த 10 ஆங்கிளில் யார் யார் பாதிக்கப்படுவா, யார் யார் பயனடைவா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எதை செய்யலான்ற கிளியரான ஒரு முடிவு எடுக்கிற சிந்தனையை கொடுக்கும். அதுக்காக தான் நிதானத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். கொண்டு வரதுக்கான பாயிண்ட்டும் இந்த டார்க் ரூம் மெடிடேஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியலன்னா கீழே பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். டார்க் ரூம் மெடிடேஷனா என்னென்னு பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், தயவு செய்து பாருங்கள். மனதை ஒருநிலைப்படுத்துங்க, மனதை சரியாக வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனையும் நம்மகிட்ட வராது. இந்த கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் தேவைப்படாது.
உங்கள்கிட்ட இருக்க அந்த பார்த்துக்கோங்க. The choice is yours.